தோக்கும் போது ரொம்ப மனசு வலிக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியாது. யார் மேலேயும் கோவம், யார் மேலேயாவது கோவம் வரும். ஆனா யார்கிட்டயும் காட்ட முடியாது. தப்பு தப்பா தெரியும் எல்லாமே. அப்படியே வந்து மனம் நொந்து போய் அப்படி உட்கார்ந்துருப்பேன். ஜெயிச்சுட்டேன்னா கட்டில் அப்பா பக்கத்துல உட்காருவேன். தோத்துட்டேன்னா கால் கட்ட உட்காந்துருவேன். உட்கார்ந்தாலே அப்பா கண்டுபிடிச்சிருவாரு. தலையை தடுவது. காற்றிலிருந்து தீபத்தை காப்பாற்றுவதற்காக கண்ணாடி சிம்னியை, கண்ணாடி ஃபவுனஸை வைக்கிறான் மனிதன். உனக்கு உன் வாழ்க்கையில என்ன நடக்குது தெரியுமா? நீ ஒரு தீபம், உன்னை ஏற்றி விட்டோம். ஆனால் உனக்கு சிம்னியாக இருப்பது எது தெரியுமா? கண்ணாடி குடுவை அல்ல. எதிலிருந்து தீபத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கண்ணாடி குடுவையை போடுகிறோம் என்றால் அந்த காற்றே சிம்னியா வந்து அப்படி நிக்குதான். அந்த தீபத்தை யாரால் அழிக்க முடியும்? அதற்குத்தான் இறையருள் இருக்கிறது. தோற்ற எனக்கு அப்பா சொன்ன வார்த்தை, என்னை தோற்றாலும் எழுந்து நிற்க வைத்து, தோற்றாலும் எழுந்து நிற்க வைத்து, தோற்கடிக்கவே முடியாதபடிக்கான நிலையில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால் அப்பாவின் இந்த சொல்.